என் அம்மாவோட நினைவு அஞ்சலிக்கு நான் கூப்பிட்ட உடனே வந்து உங்க எல்லாருக்கும் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். மேடி சார். வாங்க, அப்படியே எல்லாரும் வந்து அம்மாவை கும்பிட்டுக்கோங்க. கீதாக்கா வாங்க, நீங்க முதல்ல ஆரம்பிங்க. வாழற காலத்திலேயே பெத்தவங்களை மதிக்காத இந்த உலகத்துல அவங்க பேரை சொல்லி இவ்ளோ பேருக்கு சாப்பாடு போடுறீங்களே சார், அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். இவர் வேற சீன் போடுறாரு. பூ எனக்கு. ഹരിസ അങ്ങനെ അമ്മയെ പോലെ തന്നെ ഉണ്ട്, അതേ വട്ടമുഖം അല്ലേ ചേട്ടാ? അതെ 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 സാർ. உருவம் மட்டும் இல்ல சேச்சி, ஹரிசாரோட நல்ல குணமும் அவங்க அம்மாட்ட இருந்து தான் வந்திருக்கும். சகலமும் எனக்கு அம்மா கொடுத்ததுதான். இன்னைக்கு தெய்வமா இருந்து என்ன வழி நடத்துறாங்க. ஹரி சார், உங்க அம்மாவோட நினைவு நாள் அதுமா இந்த டோட்டல் அபார்ட்மெண்ட்டுக்கே நீங்க சாப்பாடு போடுறீங்கன்னு தெரிஞ்சதும் டோட்டல் அபார்ட்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாப்பி இல்ல? அப்புறம் என்ன மேடி, லஞ்ச் எல்லாம் ரெடி தானே? ஹரி சார் அவர் கையாலே ரெடி பண்ணிருக்காரு. பச்சடியில இருந்து பாயாசம் வரைக்கும் எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு. அப்புறம் ஏன் வெயிட்டிங், பந்தி போடலாம் வாங்க. வேற யாராவது வராங்களான்னு பாக்கலாமே. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல பரிமளமா? அவனோ, ஆனா அந்த புது செக்ரட்டரி லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் இன்னும் வரல. பரிமளமா லட்சுமி எப்படி வருவாங்க? அவங்க வரணும்னா சந்தோஷ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும். அவங்களுக்கு தான் இப்போ சுயமா முடிவெடுக்கிற அதிகாரம் எதுவுமே கிடையாது. பாவம். மேடி, நான் அப்பவே சொன்னேன் லட்சுமி கூப்பிடாதீங்க, அவங்க வரமாட்டாங்கன்னு. அதையும் மீறி போய் நீங்க கூப்பிட்டு பாத்தீங்க. இப்ப பாருங்க வரல. ஹரி சார் லட்சுமிக்காக எல்லாம் வெயிட் பண்றதா? அவங்க வரமாட்டாங்க சார். நம்ம அபார்ட்மெண்ட்ல பாதி பேர் சுகர் பேஷண்ட் தான். சீக்கிரமா சாப்பாடு போட்டீங்களான்னா நல்லா இருக்கும். ஆமா சார், டைம் ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிடலாமே. சரி வாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கூப்பிடு. சரி சார். கீதாக்கா, அர்ச்சனாக்கா, பரிமளம்மா வாங்க வாங்க வாங்க. வர வர வரேன். வாங்க பிரதிபா, வாங்க. பிரதிபா வாங்க. அக்கா உட்காருங்க. வாங்க உட்காருங்க, பொறுமையா உட்காருங்க. வைங்க சார். போதும். ചേട്ടാ എനിക്കും. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஷூர் சார், சொல்லணுமா? இது நம்ம வீடு மாதிரி. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. चलो. அடி கொஞ்சமா போதும். ஓகே. போதும் மாடி. നന്നായിട്ടുണ്ട്. ஓகே ஃபைன், थैंक यू. உன்னி சார், என்ன வேணும்? கொஞ்சம் சாம்பார் கொடுத்தா நல்லா இருக்கும். சாம்பாரா? மேடி, உன்னி சாருக்கு சாம்பார் போடு. இதோ போடுறேன் சார். హరి సార్, సాంబార్ చాలా బాగుంది.
மேடி இல்லடா என்ன பரிமளாமா? இந்த முந்திரி பருப்போட கொஞ்சம் கேசரி இவ்வா. கேசரியா? முந்திரி பருப்பு ఎక్కువేసివ్వు తీసుకురా. దో எடுத்துட்டு வரேன். కేసరియా? షుగర్ ఇருக்கு, స్వీట్ సాப்பிட మాటేன்னு சொன்னீங்க. షుగర్ కి టాబ్లెట్ వేసుకోవచ్చు. ఇది మళ్ళీ రేపు దొరకదు కదా నాకు. ఓ గాడ్. దో వరే. పప్పు முந்திரி பப்பு இந்தாங்க. மேடி, மேடி நிறைய வெட்டு உங்களுக்கு. சாப்பிடுங்க பிரதிபா. நீங்க சாப்பிடுங்க. பாருங்களேன். என்ன பரிமளமா நீங்க? ஹரி சார், சாப்பாடு பிரமாதம். இவ்ளோ டேஸ்டா யார் சமைச்சும் நான் சாப்பிட்டதே இல்ல. திருப்தியா சாப்பிடுங்க. என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க. எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. வா பவி, வா லட்சுமி. வா பவி. வாங்க லட்சுமி மேடம். வாங்க பவித்ரா. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. பரவாயில்ல ஹரி சார், நாங்க பொறுமையா சாப்பிடுறோம். தனியா சிரமப்படுறீங்க, நானும் அத்தையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அத்தா வாங்க. சாப்பாடு எடுத்துட்டு போங்க. என்ன நின்னுட்டு இருக்க? போதும். சாப்பாடு கொடுங்க. ஓ சாரி. பத் போதும். கொஞ்சம் அம்மா உங்களுக்கு. என்ன லட்சுமி மேடம், வேலை இருக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப இங்க வந்து பரபரன்னு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வேலை இருந்துச்சு, ஆனா சந்தோஷ் தான் ஹரி சார் அம்மாவோட நினைவு நாள்னு கூப்பிடும்போது போகாம இருக்க கூடாது, அவசியமா போயிட்டு வாங்கன்னு சொன்னான். அதனால தான் வந்தேன். ரொம்ப நன்றி. பவி, பவி இங்க இருக்கேன். நீ போய் அப்பளத்தை எடுத்துட்டு வா. போ போ. ఏంటి ప్రతిభ, లక్ష్మికి సంతోష్ గ్రీన్ సిగ్నల్ காட்டிருக்க போல இருக்கு. ஆமாமா, எல்லாம் கூடிய சீக்கிரம் ரெட் சிக்னல் போடுதான். అవునవును.
நான் தான் ஜெயிச்சேன். போ லக்ஷ்மி மேடம், வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. நீங்க தான் உங்க வீடு மாதிரி நினைச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதனால என்ன? லக்ஷ்மி மேடம், இவங்க தான் ஹரிசாரோட அம்மா. மேடம், அம்மாவோட நினைவு நாளுக்கு வந்த எல்லாருக்கும் இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட் வந்து வாங்கிக்கங்க. வாங்க மேடம், வாங்க பவி. ம் இந்தாங்க இந்தாங்க பவி. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ, ஆமா ஹரிதான் பேசுறேன். இத புடி. மேடி, இதோ வரேன் சார். என்ன அத்தை, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? என்னன்னு தெரியல பவி. இந்த அம்மாவை நான் எங்கேயோ பார்த்திருக்கிற மாதிரி ரொம்ப உறுதியா தோணுது. என்ன அத்தை சொல்றீங்க? ஹரி சார் அம்மாவை நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க? இல்ல பவி, என் மனசுல இவங்கள பத்தின ஏதோ சில ஞாபகங்கள் இருக்கு. இந்த அம்மாவை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா எங்கே எப்படின்னு தான் தெரியல. என்னப்பா, கோயிலுக்கு போயிட்டு இவ்ளோ டயர்டா வரீங்க? ஆமாம்மா, வெளியில பயங்கர வெயில். கோயில்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுமா. அப்பா, மோர் குடிக்கிறீங்களா? இருங்க, இப்ப எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, பசிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் சமைச்சிடறேன், ஒரு ஐடியா சாப்பிட்டேன். இதோ அப்பா, காய்கறி வெட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இதோ 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். சரிம்மா. கொஞ்சம் இருங்கப்பா, இப்ப வந்துடுறேன்.
அச்சச்சோ என்ன இது? அச்சச்சோ என்ன இது? ஏன் எரிய மாட்டேங்குது? அச்சச்சோ சிலிண்டர் காலி ஆயிடுச்சு போல இருக்கே. ச்சே. பவி 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 என்னாச்சு நான் உன்னை கேஸ் சிலிண்டர் புக் பண்ண சொன்னேனே, புக் பண்ணிட்டியா? ஐயோ மறந்தே போயிட்டேன் அத்தை. இருங்க இப்ப புக் பண்ணிடுறேன். இப்ப புக் பண்ணிட்டு என்ன பிரயோஜனம் பவி? பாதியில சமைச்சிட்டு இருக்கும்போது கேஸ் தீர்ந்துருச்சு. இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ஐயோ சாரி அத்தை, மறந்துட்டேன். அப்பா வேற வெளியில எங்கேயும் சாப்பிட மாட்டாரு, பசிக்குதான். இப்ப நான் என்ன பண்றது சொல்லு? ஐயோ அத்தை ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் அபார்ட்மெண்ட்ல வேற யார்கிட்டயாவது எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்கான்னு கேட்டு யாரும் வந்துடுறேன். அப்படி கொடுக்க மாட்டாங்க பவி. பார்க்கலாம். பவி சீக்கிரம். சரி அத்தை. ச்சே. கீதாக்கா உங்க வீட்ல எக்ஸ்ட்ரா சிலிண்டர் ஏதாவது இருக்குமா? இருக்கு பவி, ஆனா எம்டியா இருக்கே. ஏன், என்ன விஷயம், என்னாச்சு? அத்தை சிலிண்டர் புக் பண்ண சொல்லியிருந்தாங்க, நான் புக் பண்ண மறந்துட்டேன். இப்ப சமைக்கும் போது பாதியிலே கேஸ் தீந்துருச்சு. ஐயோ, நீ சொன்ன உடனே எனக்கும் ஞாபகம் வருது. நான் வேற கேஸ் இன்னும் புக் பண்ணல. நான் போய் புக் பண்ணிடுறேன். சாரி. ஏன்டி பவித்ரா எங்க இவ்வளவு வேகமா போற? ஆண்டி உங்க வீட்ல எக்ஸ்ட்ரா சிலிண்டர் ஏதாவது இருக்குமா? சிலிண்டரா? அதெல்லாம் நான் வாங்குறதே இல்லையே. அப்புறம் சமையல்லாம் நான் எனக்கு சமைச்சிருக்கேன். காலையில எழுந்ததும் F1 ராணி கிட்ட போய் F2 சாந்தி பத்தி கொஞ்சம் மோசமா சொன்ன போதும் காஃபி நின்று டிஃபன் வரைக்கும் அங்க ஓடிடும். மதியம் சாந்தி வீட்ல போய் ராணி பத்தி பேசணும்னா லஞ்ச்ல இருந்து நைட் டின்னர் வரைக்கும் அங்க ஓடிடும். ரொம்ப நாளா நான் இப்படிதான் சாப்பிட்டு இருக்கேன். பவித்ரா எங்க வீட்ல கிச்சனே இல்ல. லா 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 லா. அடுத்து அவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜாலி தான். சிங்காரண்ணே, அது அபார்ட்மெண்ட்ல யார்கிட்டயாவது 2 சிலிண்டர் இருந்தா வாங்கி தரீங்களா? நானும் 4-5 பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், கிடைக்கல. வீட்ல கேஸ் வர தீந்து போச்சு. தாத்தா வேற சாப்பிடாம இருக்காரு. ஆஹா, சரிம்மா, நீ டென்ஷன் இல்லாம வீட்டுக்கு போ. எலக்ட்ரீஷியன் வேலை நடக்குது. இந்த ஏணியை கொடுத்துட்டு நான் சிலிண்டரோட வரேன். சரிண்ணா. தைரியமா போமா. அப்பா. ஹரி சார், ஹரி சார், ஹரி சார் வணக்கம் சார். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட 2 சிலிண்டர் இருக்குங்களா? இல்லையே சிங்காரம், ஒரு சிலிண்டர் தான் இருக்கு. அதுவும் காலி ஆயிடுச்சு. இப்பதான் புது சிலிண்டர் கொடுத்துட்டு போறாங்க. இனிமே தான் போய் சமையல் பண்ணணும். எதுக்கு கேக்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க சார். லட்சுமி அம்மா வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே சிலிண்டர் தீந்து போச்சான். பாவம், திருவேங்கட ஐயா வேற சாப்பிடாம இருக்காராம். பவித்ரா பார்க்குற எல்லாருக்கிட்டையும் சிலிண்டர் இருக்குதான்னு கேட்டாங்க. என்கிட்டையும் கேட்டாங்க. அதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார். இந்த சிலிண்டர் கொண்டு போய் கொடுங்க சார். ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் கேட்டரிங் கிச்சன்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். பாவம், சமைச்சிட்டு இருக்கும்போது பாதியில கேஸ் தீர்ந்துருச்சுன்னா எல்லாமே வீணா போயிடும். ஆமா சார். திருவேங்கட சார் வேற சாப்பிடாம இருக்காருன்னு சொல்றீங்க. உடனே போய் கொடுங்க. சரிங்க சார், சரிங்க சார். சார் ஏன் தூக்குறீங்க? இருங்க, லிஃப்ட்ல போலாம் வாங்க. சரிங்க சார். அத வைங்க கீழே. சரிங்க சார்.
வந்துருச்சு சார். சரிங்க சார். வாங்க. போய் கொடுத்துரு. சரிங்க சார். சிங்காரண்ணே லட்சுமி அம்மா வணக்கம். வணக்கம். பவிமா சிலிண்டர் கேட்டியே, இந்த பாரு எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதம்மா, நம்ம ஹரி சாருக்கு சொல்லு.